பேரண்டத்திலிருந்து வந்த உணர்வுகளே ஒரு நட்சத்திரம் தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது. அந்த நட்சத்திரங்கள் 27 ஒவ்வொன்றும் தனது நிலைகள் பாய்ச்சி அது துகள்களாக தனது பால்வழி மண்டலங்களாக மாற்றிக்கொள்கின்றது. மாற்றினாலும் அதிலிருந்து வந்த துகள்கள் மற்றவருடைய 27 நட்சத்திரத்தில் கலந்தாலும் அது பல நிலைகளாக மாறி அது கோள்களாக மாறும். கோள்களாக விளையப்படும் போது இந்த 27 நட்சத்திரங்கள் மற்ற பேரண்டத்தினர்கள் எடுக்க போகும்போது ஒவ்வொரு உணர்வுக்கும் வித்தியாசமா மாறும். இப்படி வரும்போதுதான் ஒரு காரம் என்றால் ஒரு காரத்திற்கும் பல கோடி உணர்வுகள் சேர்த்துதான் ஒரு காரத்தின் உணர்ச்சி ஆகின்றது. அவ்வாறு சேர்த்த இந்த உணர்வுகள் கோடி ஆனாலும் இப்படி கோடிக்குள் கோடி பல உணர்வுகள் அது உமிழ்த்து வெளிவரப்படும் போது இவை அனைத்தும் உருக்கி சேர்ந்த உணர்வின் தன்மை இதில் இயக்கிய நஞ்சினை பிரித்து விட்டு சூரியன் தனக்குள் ஒரு கோடி உணர்வு பல கோடி உணர்வின் சக்தி கொண்டு ஒரு ஒளியின் தன்மையாக மாற்றும். ஆக இவ்வாறு ஒளியின் தன்மையை மாற்றியது அதிலிருந்து கலந்து வந்த பின் எதனின் உணர்வை நுகர்கின்றதோ அதை கலந்து நம்ம பூமியில் வரப்படும் போகும்போது மற்ற இதையெல்லாம் நாம் ஒரு சாவர இணையாக சரியாக வரப்படும் போது கோடி 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 என்ற பல கோடியின் நிலைகள் அடைகின்றது. அதனின் உணர்வின் தன்மை கொண்டு நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் சத்து நமக்கு எவ்வாறு விளைகின்றது என்ற நிலையை தான் எண்ணங்களாக வருவதும் ஆக எண்ணம் சொல்லாக வெளிப்படுவதும் அந்த உணர்வுக்கொப்ப நாதங்கள் சுருதி இந்த நரம்புகள் எவ்வாறு உருவருகிறது என்றையும் இப்போ காக்காய்க்கு ஒரு நாதம், குருவிக்கு ஒரு நாதம், இப்போ பாம்பிற்கு ஒரு நாதம், புழுவிற்கு ஒரு நாதம், இப்படி ஒவ்வொரு உணர்வுகள் எதை சேர்த்ததோ அந்த ஒருக்கு அமைந்து அந்த உணர்வின் உடலாக அமைத்த பின் அதனுடைய நாதங்கள் வெளிப்படுகின்றது. இத்தனை நாதங்களும் சேர்த்துதான் மனிதனாகப்படும் போது எத்தனையோ கோடி உணர்வுகள் சேர்த்து ஒரு நாதமாக மாறுகின்றது. ஆகவே ஒரு அணுவின் தன்மை பல கோடி ஆனாலும் இந்த உணர்வின் தன்மைகள் இணைத்து பல கோடி ஆகின்றது, கோடி கோடி என்று. அப்ப இந்த கோடி என்ற நிலைகள் வரப்படும் போதுதான் ஒரு சொல் எவ்வாறு வருகின்றது, அதனுடைய மனம் எவ்வாறு வருகின்றது, அதனுடைய குணம் எவ்வாறு இயக்குகின்றது. இப்போ ஒரு செடியை எடுத்துக்கொண்டால் அதனுடைய மனம் வேறு, நாம் சுவையாக சுவைக்கப்படும் போது குணம் வேறு. ஆக நம்முடைய எண்ணத்துடன் சேர்த்து உணர்வாக இயக்கும் நிலைகள் வேறு, அதுவே உடலாக இயக்கி உணர்வாக இருக்கும்போது அமுங்கும் நிலைகள் வேறு. இப்ப நாம் காரத்தின் நிலைகள் கொண்டு ஒரு இதை எடுத்து விட்டால் நம்மளுக்கு கோபமே அதிகமாக தேரும். ஆனால் அதே சமயத்தில் நம்மை பார்ப்போருக்கு உடல்ல எரிச்சல் வரும். ஆகவே இதை போல பல கோடி உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளுக்கு வெறுப்பு வருகின்றது. அப்ப அவருடைய மனம் நமக்குள் சுவாசிக்கும் போது உணர்வுகள் நம்மை அறிய செய்கின்றது. இந்த உணர்வின் சத்தை சொல்லாக வெளிப்படுகின்றது அயோக்கியன் என்று. அந்த உணர்வின் சொல்லாக நாதங்களாக மாறும். நாம் நுகர்ந்து பார்க்கும் போது மனமாகின்றது, உயிருடன் ஒன்றி இயக்கப்படும் போது உணர்வாகின்றது, அதை இணைந்து சொல்லுடன் இணைத்து வரப்படும் போது சுருதி. ஒரு இனிமையான நிலைகளை பார்க்கப்படும் போது வாடா கண்ணுங்க, ஒருத்தர் மோசமான நிலைகளை பேசப்படும் போது ஒரே 2 பையன் பிடிக்கிற பையனா இருக்கட்டும் அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும், பிடிக்காத பையனை வந்து ஏண்டா அப்படிங்க என்னப்பா அப்படிங்க இங்க அவன் அந்த உணர்வுகள் எதுவோ அதற்கு தகுந்த சுருதி இங்க வரும். ஆக நம்முடன் இணையும் சுருதிகள் எதுவோ அதற்கு தகுந்த நிறங்கள் வரும், நிறங்கள் எதுவோ அதுக்கு தகுந்த மனங்கள் வரும், மனங்கள் எதுவோ அதற்கு தகுந்த எண்ணங்கள் வரும். இப்ப சொல்றது உங்களுக்கு அர்த்தாச்சு. இதை போல இந்த உணர்வின் தன்மை நீங்க கோபமாக அடிக்கடி பேசி பாருங்க, அந்த கோபம் வர்றவங்களுக்கு முதல்ல சேவப்போடலா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் வந்துச்சுன்னா உடம்பு கருத்து அந்த மனமும் அந்த சுவையும் மாறும். ஆக இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணவு அதிகமாக கோபிச்சு வரப்போகும்போது கலர் மாறிக்கிட்டோம். இப்ப நீ கோபமா பேசும்போது சந்தோஷமா பாருங்க முகத்துல பழிச்சுட்டு. இப்ப நான் பேசிட்டு வரும்போதே பார்த்திருக்கலாம், என்னை பார்க்கும்போது ஒவ்வொரு உணர்வின் தன்மை எடுக்கும் போது முகத்துல மலர்ச்சிகள் ஏற்பட்டே வரும். ஒவ்வொரு குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சுருதிகள் மாற மாற சொல்லிலையும் மாறிட்டு வரும். அதே சமயத்துல கண்ணிலே பார்த்தீங்கன்னா ஒளி வேற விதமாக தெரியும். இப்போ நாம் சொல்லிட்டு வரப்போகும்போதே ஒளிகளே வித்தியாசமா தெரியும். ஆக இந்த அருஞானி உணர்வு ஒளிகளாக பழப்பும்போது இந்த உணர்வுகள் உற்று பார்த்தோம்னு இந்த உணர்வு உங்களுக்கு அறிவை ஞானமாக கொடுக்கும்.
ஒரு கோபிச்சவனை நீங்க வேகமாக பாக்குறாங்க, அந்த கார உணர்வு பத்தன உங்க கண்ணு சிவந்து போகுது, உடலை நடுக்க. ஆக இந்த உணர்வின் இயக்கம் அதுவாகும். ஆனால் அந்த மனத்தின் தன்மை அது அதே சமயத்துல உடல்ல நாக்குல சுவையாகி போகுது. கோவிச்சிட்டு போய் நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டோன்னா இந்த கோபத்தின் உணர்வு வரும், அந்த சுவை அறிய முடியாது. ஆக நாம சொல்லால நாம கோபத்தால் நிலை வரும்போது ஒரு நல்லது சொன்ன நம்மளுக்கு அது நல்லது நாம் அறிய முடியாது உணர்வா. ஆக நாம் மனத்தால் நுகர்ந்த உணர்வுகள் ஆக நமக்குள் எப்படி இயக்கிறது என்ற நிலைதான் இப்போது நமக்குள் எதிர்மறை. ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு மணிக்கணக்கில் காட்டுறாங்க, அது உணர்வின் தன்மை. அந்த எலக்ட்ரானிக் அவன் குறித்த நிலைகள் வரப்போகும்போது அது வந்த உடனே மணிகளை மாற்றி மாற்றி காட்டுகின்றது. அதுல சிறிது நீர் கட்டு பற்று விட்டால் நினைச்சுப்புறம் மறைந்து விடுகிறது. ஆக இதை போல எதிர்மறையான உணர்வுகளை அங்க பதிவு செய்யும் போது அது தார்மாறாக வேலை செய்திடும். அந்த கரண்டின் இயக்கம் அதில் உள்ள பேட்டரி சார்ஜ் கம்மியாகிவிட்டாலோ தப்பான கணக்கை கொடுக்கின்றது. இதை போலதான் நாம் வேகமான உயிரின் இயக்கம் சீராக இருக்கப்படும் போது மற்ற நாம் எண்ணும் எண்ண அலைகள் அதிகமாக சேர்த்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது நாம் மற்ற சோர்வடையும் நஞ்சான உடல் வந்த பின் இந்த இயக்கத்தின் துடிப்பு கம்மியாகின்றது. அப்ப கம்மியாகும் போது நம் உடலின் சுருக்க அந்த உணர்வுகள் குறைய தொடங்கி விடுகின்றது. நாம் எண்ணிய நிலைகள் சீரான நிலைகள் நீங்க கணக்கு பார்க்க முடியாது, சீரான சொல்லாகும் சொல்ல முடியாது. ஆக நமது உயிர் எலக்ட்ரானிக் அதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அதில் எந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றுதலை எதுவோ கண்பிடி கொண்டு கலர்கள் மாறும், சொல்லுக்கள் கொண்டு உணர்ச்சிகள் மாறும். ஆக அதே சமயத்தில் உணர்வின் சத்து கொண்டு உடல்கள் நிறம் மாறும். சொல்றது இதுல நீங்க பார்த்து ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க ஜோசியம் சொல்லி போடணும். ஆனா அது தெரிஞ்சு நீங்க ஜோசியம் சொல்ல தொடங்கிறாரு ரொம்ப. ஏன்னா ஜோசியம் சொல்றதுக்கு சில இதுகளை பார்த்த உடனே இதை அங்கக்கலை என்று சொல்வார். இதை பார்த்து விட்டால் ஒரு சொல்லை சொல்லி விட்டால் வரும். உங்ககிட்ட சில நேரங்களில் நான் கேள்வியும் கேட்பேன். அந்த சொல்லும் போது உங்ககிட்ட இருந்து என்னென்ன வருதுன்னு பார்க்கணும், அதுல உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லிதான் நினைச்சு கொடுப்பேன். சில நேரங்கள்ல பார்க்கும்போது இல்லாத இருக்குது என்று சொல்லுவேன். ஏதாவது இல்லாதன்னு இல்லை, அவங்க சொல்லுக்குள்ளைக்கு வேற விதம் மாற்றி சொல்லும்போது இந்த உணர்வு உங்ககிட்ட இருந்து எல்லாம் கக்கிட்டு இருக்கும். இந்த அலைகளை தொடர்ந்த உடனே இப்ப என்ன செய்யுது, எந்த உணர்வு உங்களோட கலக்கணும்னு சொல்லி கலக்கு கொடுப்பேன். தமாசா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ரொம்ப விஷயம் இருக்கும். அதுல இணைக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கு கொண்டாடுறது. திடீர்னு அங்க போனோட மனசை மாற்றி அதை எதையாவது ஒண்ணு என்ன தமாசா சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற சொல்ல இணைச்ச உடனே அவங்களுக்கு எந்த அறிவு கொடுக்கணுங்கிறதுல கொடுக்குறது. அதனாலதான் இது குரு வழி. இப்ப பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா வாத்தியார் ஒருத்தர் மேல வெறுப்பாகி போச்சுன்னா அந்த வெறுப்பின் தன்மை கொண்டு அவர் பாடத்தை கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவார். இப்ப வாத்தியார் சொன்னோடனே இங்க பயத்தின் உணர்வு வந்துச்சுன்னா வாத்தியார் என்ன சொன்னாலும் பதிவாக. ஆக அந்த உணர்வின் நிலைகள். ஆக அதே சமயத்தில் பார்வையின் நிலைகள் ஆகும். அந்த இருட்டா கலர் கருப்பாய் போகும். இந்த உணர்வின் தன்மை எது கொண்டாலும் அந்த நிலைகள் நாம் பார்க்க முடியாது. இருள் சூழ்ந்த நிலைகள் அந்த உணர்வுக்குள் நஞ்சாகும். ஆக சிந்தனை விஷத்துக்குள் எது போட்டாலும் சிந்தனை சாப்பிட்டா நிச்சயம் சிந்தனை வராது. விஷத்தின் தன்மை உணர்வாக மாறிவிடும். அச்சமயம் பரிசீல நிலைகள் அது சீராக வராது. சொல்றது பார்த்தாச்சு. ஆகினாலே இப்ப நாம் குரு குறித்த உணர்வின் தன்மை கோடி கோடி என்ற நிலைகள் கொண்டு நமக்குள் ஒன்றின் தன்மை வளர்ந்தாலும் கோடி கோடி கொண்டு ஆக ஒளியின் தன்மையாக நீக்கிய உணர்வின் தன்மை தான் உங்களுக்குள் இப்ப இணைத்தே கொண்டு வந்தது. ஆக இந்த இணைத்து கொண்ட பின் இப்ப சொன்ன உணர்வுகள் அடுத்தவனை நீங்க பார்த்தோன்னா கேட்டறிந்து சொல்வது அல்ல. கேட்டறிந்து திருப்பி நீங்க சொல்லணும்னா நானே திருப்பி சொல்ல முடியாது. ஆக அந்த திருப்பி சொல்ற நிலையை வந்தாச்சுன்னா வெறும் பாட நிலைதான் ஆகும். ஆக நாம் ஒருவரை பார்க்கப்படும் போது அந்த நிலைகள் நம்மளுக்கு உணர்த்தும். அப்ப நம்மளுக்கு தீமை என்று தெரியும். அந்த தீமையை நீக்கிறதுக்கு வழி என்ற நிலைகள் நாம் எடுக்கணும். அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அப்படின்னு இந்த உணர்வு எடுத்தாச்சுன்னா நமக்குள் தீமை சேராது. அப்ப அவங்களை தீமையை நீக்கிற சொல்லாக வரும். அந்த சொல்லினை பரிசீலித்தா அவங்க கேட்டு உணர்ந்தால் திருப்பி அவர்கள் என்ன இருந்தா அவங்க தீமையை அவங்க போக்க முடியும். ஆகினாலே நாம இப்ப அறிதல் வரும். சரி, யார் பார்த்தாலும் திடீர்னு என்ன ஒருத்தர் வாய் திறந்து சொன்னா போறோம் இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச உடனே ஆத்ம சித்தி செய்யணும். அந்த தெரிஞ்சதை சொல்ல விடாது அவங்க கிட்ட. அதை நம்ம வர நான் ஆத்ம சித்தி செய்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியின் அறுவடை பெறணும். இப்ப நினைவை நீங்க கண்ணில் விட்டு பாருங்க. நினைவை கண்ணில் விட்டு நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் சொல்லும் போது நம்ம கோபம் வரும். சிந்தனையில எடுத்து பாருங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க நினைவை பாய்ச்சி பாருங்க. இந்த உணர்வு மாறும். நீங்க அப்படி சொல்லி பாருங்க. யாராவது தப்பு சொல்றவங்க திட்டின்னு சொல்லவே முடியாது. பிரேக் ஆகும். என்ன பாருங்க, இது போய் இடைமறிக்கும். அங்க பிரேக் ஆகும். அந்த குறைகளை சிந்தித்து பார்க்கப்படும் போது அங்க தடையாகும்.
ஆக அவங்க உணர்வு நம்ம கிட்ட வராது. நம்ம உணர்வு அவரை என்ன செய்யும் தப்பா அடக்கும். இது வேணும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குறை காணணும் அவர்கள் தவறு செய்யவில்லை, அங்கு குறைகள் வளரக்கூடாது. மகிழ்ச்சியின் அருளுடைய அங்க பெறணும், அங்க மெய்ப்பொருள் காணும் நிலை வரணும். இதை எண்ணிட்டு மட்டும் நீங்க பாருங்க. இப்படி பேசுறான்னு குற்றம் வந்தா அவரது உங்ககிட்ட வளரும், உங்களதும் சேர்த்து வரணும். உடனே 2 பேருக்கும் சண்டை வரும். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும். ஆனா இந்த மாதிரி முறைகள்ல நாம இந்த தியான வழியில் இருக்கிறவங்க இதை பழகணும். ஏன்னா நாம பேசக்கூடிய இந்த உணர்வுகள் அனைத்துமே சூரியன் காந்த சக்தி அலைகளாக பரப்பிச்சு இப்ப உங்களுக்குள் உற்சாக பதிவு செய்யணும். ரேடியோ டிவியில எப்படி பதிவு செய்யணுமோ இது பதிவு செய்திடும். அப்பப்ப நீங்க மகிழ்ச்சின சக்தி பெறணுங்கிற போது இந்த எண்ணம் வருது. அப்ப இது உங்களுக்குள்ள ஆன்மா வலுவரும். அப்ப தீமைகளை உணர முடியும், ஆனா உள்ளுக்கு விடாது. ஆக உங்க எண்ணம் இதே மாதிரி எண்ணி நீங்க செய்து பாருங்க. அந்த உணர்வு எண்ணிட்டு நீங்க உங்க பார்வையை மட்டும் செலுத்தி பாருங்க. அந்த குறைகள் தவிர அந்த குறைகள் நமக்கு வளராது. அது அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்காது. நம்முடைய உணர்ச்சிகள் அங்க ஒடுங்குச்சு. அதனால கோரிக்கை செய்யும், இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, பயம் ஆகும். இதே மாதிரி ஒருத்தர் உடல்ல ஆவிகள் இருக்கும். அதை நீங்க பேசுனீங்கன்னா இங்க அங்க போகாங்க மற்றவங்க கிட்டையும். உடல்ல ஆவி இருக்குதுன்னு வச்சுங்க, இங்க வந்துட்டு போனாங்கன்னா நீங்க பேசினா போறோம். அவங்க உணர்வுகள் பட்ட உடனே நீங்க அங்க போகாதீங்கன்னு அங்க சொல்றோம். காரணம் அதுக்கு ஆகாது. அதே உணர்வு நாம் கேட்டோம்னா அந்த உணர்வு மீண்டும் அதே மாதிரி ஏன் போக மாட்டேங்குது? மகிழ்ச்சின சக்தி அது வரணும், அது இருள் நீங்கணும், ஒரு காலம் உணர்வு வளரணும். எண்ணிட்டு நீங்க ஒரு 10 தரம் சொல்லிட்டு உங்க பார்வையை செலுத்துங்க. அப்புறம் தன்னால மயங்கி விழுந்தால் உழுகும், அது போயிடும். ஆக இதே போல சில சாப அலைகள் ஒருவருக்கொருவர் பாய்ந்த உணர்வுகள் இப்படி வந்துடும். ஏனென்றால் கோடி என்ற நிலைகளில் கோடியின் உணர்வு பெற்றதுதான் இதுவும். ஆனால் கோடி என்ற நிலைகளில் அந்த உணர்வின் ஒளியாக நீக்கியது இதுதான். ஆகவே அந்த மகிழ்ச்சியில் தனக்குள் கோடி என்று பல கோடியின் உணர்வை தனக்குள் ஒளியாக மாற்றினார். ஆகவே அந்த உணர்வை நமக்குள் எடுத்து இதை புகுத்தணும். அப்படி புகுத்தணும்னா அவங்க உணர்வு நீங்க இந்த புகுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் அழுப்பம். ஆக இதே அலைகள் படரும். ஆக நினைவு நம்மளுக்கு அங்கே போகும். ஆக எதை எடுத்தாலும் நாம அந்த விண்ணின் பற்றுக்கே வரணும். இல்ல விண்ணப்ப நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற இந்த நிலைதான் இங்கே வரும். ஆக இதை மாற்றம். அதுதான் விண்ணின் பற்றல. நாம் இந்த எண்ணத்தால் நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் இதை போல எண்ணி ஆத்மசுத்தி இந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் தர வேண்டும் என்று நினைவினை நாம் எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கோம். இங்க கொண்டு போகணும். இதுக்கு கண்ணின் நினைவு இப்படி கொண்டு போய் சிந்தனை எடுத்து பாருங்க. அவங்க கிட்ட கேட்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம அதை கேட்டுட்டு இருக்கோம். இங்க செவியில கேட்கும், நினைவு அங்க இருக்கும். 2 மிச்சம் நம்மளை உணர்த்தாது. அங்க உணர்வோம், அது நம்ம இயக்காது. சரி என்று எதிர்பதில் சொல்லச்சு. நீ கேட்கிற மட்டும் நேரா மட்டும் அவங்களை கண்ணுட்டு பார்க்காதீங்க. சொல்ற கோபமா பேச நீங்க கண்ணுட்டு பார்த்தீங்கன்னு நினைச்சீங்க, அவன் சொல்றதை இப்படி கேட்டுட்டே இருக்கும். அப்போ அந்த மகிழ்ச்சின சக்தி பெறணும். இதோட இணைச்சு நீங்க வந்து உங்களை அது இயக்காத விட அப்புறம் உங்க சொல்லால் சொல்லும் போது அது இயங்கும். அவங்கள இயக்கி மாற்றணும். ஏன்னா இந்த பதிவுகள் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இதுதான் கோடி என்ற நிலையில் ஒரு சொல்லாக வரோம்னா எத்தனையோ கோடி உணர்வு சேர்த்து அந்த சொல்லின் உணர்வுகளே வரும், தனிச்சு வராது. அதனால இதனுடைய சுருதிகள் நீங்க ஒரு சொல்லிப்ப ஒருத்தர் சில பேசுறத பார்த்தோன்னா ரொம்ப எளிமையா பேசுவாங்க. அதே சமயத்துல அவங்க கிட்ட சாந்த குணம் இருக்கும். சாந்த குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா மனசுல அது உணர்வு ஜாஸ்தி இருக்கும். அவங்க எண்ணத்தால் பாய்ச்சுவாங்க. இது அவங்க சேர்த்து கொண்ட உணர்வு. இப்ப நாம என்ன செய்யறோம்? சில பொருள்கள் ஒண்ணும் செய்யறதில்லை. உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா ஒண்ணும் இல்லை, உள்ளுக்கு குடலுக்குள்ள போனோம்னா அரிப்பு கொடுத்துரும், எதிர்மறையாகும். இதே மாதிரிதான் ஒரு உணர்வுகள். ஒருத்தர் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. அந்த உணர்வுகள் சாந்தமா இருக்கிறோம் நாம் நினைக்கிறோம். அவங்க எண்ணங்கள் பல விதமா ஓடும். ஆனா அவங்களுடைய நினைவுகள் வெளிப்படும். ஆனா அவங்களுக்குள் இது சேராது. சாதாரண வாழ்க்கை. ஆக மற்றொரு உணர்வின் தன்மை மற்றொரு கெடுதலை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய நினைவுகள் அதை அடக்கும். இப்படி சாதாரண இயற்கையிலே சிலருக்கு விளையும். அதனால இப்ப கோடி என்பதே இப்ப மிளகா ஒரு காரம் ஆகணும்னா பல கோடி உணர்வுகள் சேர்த்துதான் ஒரு காரம் ஆகுது. அதே சமயத்தில் பல கோடி உணர்வுகள் சேர்த்துதான் மிளகு ஆகுது. அதோடைய காரம் வேறு. ஆக இதுல எதுனின் அதிகமாக கூடுதோ அதற்கு தக்கவாறு சுவை மாறும், குணங்கள் மாறும், நிறங்கள் மாறும். ஆக நீங்க இப்ப வேணா பார்க்கலாம், கோவமா அடிக்கடி வீட்டுல வேதனை இருந்து பாருங்க, ஒரு விதமான நீல கலரா இருக்கும். ஆக அதிகமான நிலைகள் ரொம்ப இருட்டடைஞ்ச நிலைகள் என்ன வாழ்க்கை என்ற வெறுப்பான நிலையில் இருந்து பாருங்க, முகம் தரும். அதே சமயத்துல கோபத்தின் துணர்வு அதிகமா எடுத்து பாருங்க,
ஒரு கயிறை கெட்டி போட்டு ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பாருங்க, கருப்பு எப்படி மாறும். இதே மாதிரி மற்ற உணர்வு வகை எல்லாம் நரம்பு டைட்டா இருக்கும், எல்லாம் மாறும். அதே சமயத்தில் நீங்க கண்ணை பார்க்கும்போது பாருங்க, அந்த உணர்வின் நிலை, அந்த உணர்வின் இயக்கங்கள் இப்படி மாறும். ஆக நாம் தப்பு செய்யணும், அதை மாற்றணும். மாற்றக்கூடிய சக்தி தான் உங்களுக்கு கூட கொடுக்குறது. இதை வச்சு நாம அடிக்கடி அதை கணக்கு கூட்டிட்டு வரோம். நீங்க எந்த குணமா இருந்தா எத்தனையோ கோடி குணங்கள் நமக்குள்ள வளர்த்திருக்குது. இதை அந்த சப்தத்தின் சக்தி நான் தரோம். இதை திருப்பணும். உடல்ல எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த மருந்து குடிச்சாலும் சரி, எந்த சோறு சாப்பிட்டாலும் சரி, இதை கொஞ்சம் 100 தரம் சாப்பிட முன்னாடி எண்ணிக்கும். நாளைக்கு படுக்க போகும்போது 100 தரமும் 1000 தரமும் எண்ணுங்க. நம்மளால அதுல நஷ்டம் ஒண்ணும் இல்லையே. நம்ம இந்த மாதிரி எண்ணி எண்ணி உடல்ல சேர்க்க முற்படணும். அது நம்மளுக்கு போய் தெரியும். ஆக எந்த காலத்தை கொண்டு வெறுப்பு, வேதனை, கோபம், குரோதம் இதுகள்லாம் நம்மள ஆழத்துல கொண்டு தள்ளி விட்டு, இந்த குரோதங்கள் வராத தடுக்கணும். கோபங்கள் வராது. கோபம் வர்றதுனால ஒண்ணும் இல்லை. கோபம் அதிகமானாலும் கூட அடுத்த இந்த காலத்தை தணித்து விட்டால் சிந்திக்க தரும். இந்த குரோதம் இருக்கு பாருங்க, எதை சொன்னாலும் கேட்காது. தெரிந்து கொண்டுங்கிற நிலையில வச்சாச்சுன்னா யார் நல்லதை எடுக்காது. ஆக இதை போல நிலைகள் நாம் அனைத்தையும் தெரிந்து கொண்டவங்க நிலை வேண்டாம், தெரிந்து கொண்டு இருக்கிறோம் என்ற நிலையும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும். ஆக பொருளுக்குள் பொருள், மூலத்துக்குள் மூலம், பூமுக்குள் ஊம். இந்த என்றால் இன்று நாம் பல கூறி உணர்வின் தன்மை. இப்ப நாம் சுருதியை வீணை 7ஆக வாசிக்கிறோம். அது ஒன்றோடு ஒன்று இணையாக வாசிக்கும் போது இனிமையா இருக்கு. ஆக அதே சுருதியை நாம் சீராக இயக்கவில்லை என்றால் நமக்குள் வெறுப்பாக வருகின்றது. இதை பார்த்தால் சொல்லின் நயம் மாறினார் வெறுப்பின் தன்மை ஊறுகின்றது. ஒரு சிலர் பாருங்க, எடுத்து சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, ஏதாவது சொல்ற நியாயத்தை சொல்லுவாங்க, சும்மா வள வள வளவளன்னு பேசிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவங்க சொன்னவொன்னு அவங்கள பார்த்த உடனே அடுத்தாப்படி வேறுப்பா இருக்கும், அவங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க உள்ளடக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றவங்க மாதிரி நல்லவங்களா காட்ட எண்ணுவாங்க, உள்ளத்துல பூரா வெறுப்பா இருக்கும். அதுல சொல்ல நயமா இருக்கும். சொல்றதுக்கு அட்டாச்சும் இல்லை. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, சொல்றதுலயும் திரும்ப திரும்ப நல்லவங்க சொல்லக்கூடிய நிலைகள் வேறு. ஆக இன்னொருத்தர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அது அப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு பட்ட உடனே அந்த நயம் மாறும். அவங்க கிட்ட அந்த உணர்வுடைய குணங்கள் மாறும், முகத்துல கண்ணிலையும் மாறும், சொல்லுகளையும் பார்க்கலாம். நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக நமக்கு உள்ளடக்கி நம்மளை எத்தனை தீங்கு செய்யறாங்க. ஆக மற்றவங்களும் தீங்கா சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க நல்லவங்களாக சொல்லுவாங்க. ஆக இதுல நமக்கு வெறுப்பு வரும். ஆக உண்மையிலேயே நல்லதாகவும் சொல்றாங்க, அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது பாருங்க நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் தன்மையை ஊட்டிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி திரும்ப திரும்ப நம்மளுக்கு எளிதா இளைஞர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற உணர்வுக்கும் அந்த மனம், அவங்களுடைய முகம், அவங்களுடைய கண்ணு மாறும். நாம கேட்கும் போது நம்மளுக்கு டக்கு 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 மாற்றி உணர்வுகள் ஒன்றாக இருக்கும். ஆனா அவங்களுடைய நினைவலைகள் எதை கலக்குறாங்களோ இதோட கலந்துரைப்போம் அந்த கலருக்கு மாறும். நீ எதுல கொண்டு போய் விட்டாலும் இந்த சுவையை வெளிப்படுத்தே வரும். ஆனா மனிதனுக்கு இந்த உணர்வுகள் தன்மை, மனம் தன்னை வேற ஒண்ணும் வேண்டியில்லை. நீங்க ஏதாவது கோபமா பேசுறீங்க, நீங்க வேணா அடுத்து பாருங்க. ஆனா இதுல முயற்சிட்டு தான் நான் சொல்லல. முந்தி எல்லாம் ஒரு மனிதனை பார்த்த உடனே கோபமா இருக்கும்போது அந்த கலர் என்ன கலர்ல வருதுன்னு காமிச்சு, அப்படி காமிச்சுதான் எல்லாம் கெட்டு போச்சுங்க. அதனால இப்ப சொல்றது இல்லை. கோபம் வளர போகும்போது அந்த கலர் என்ன ஆகுது, வேதனைப்படும் போது அந்த உடல் வந்து உற்பத்தி ஆகி அந்த கலர்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது. அதே சமயத்துல இந்த கோபமா இருக்கும்போது இந்த கலர் எழுத்துக்கள் எப்படி வரும். ஆக வேதனையா இருக்கப்படும்போது எழுத்துக்கள் எப்படி வரும். ஆக அந்த வேதனையா வரும்போது என்னென்ன கலர்கள் வருது அப்படிங்கிற வகையிலும் இந்த கண்ணுல எப்படி வரும், இந்த அலைகள் எப்படி உற்பத்தி ஆகுது. நாம சுவாசிக்கும் போது உணர்வு பட்ட பெண் இது விலகிய பெண், இதுல என்ன செய்யும், இது விலக்கி விட்டுறது, இது சரம் மாதிரியே போகும். அப்ப உள்ளுக்கு சுற்றி வரப்போகும்போது மற்றதுக்கு இடம் கொடுக்காது. அப்ப கை கால் எல்லாம் அந்த அலைகள் போகும். இந்த ஆன்மாவில் அதுதான் தெரியும், மற்றதெல்லாம் விலகி உள்ளுக்கு அடங்கிடும். அதனால இந்த கலர்கள் அடிக்கடி அது வேதனையாகும். ஏனென்றால் அது உங்களுக்கு காமிக்கலாம், வேண்டாங்கிறது விட்டாங்க. நம்மளுக்கு அது தேவை. இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாத்திரம் வரக்கூடிய அறிவில தெளிவாக தெரிந்து கொள்வதற்குலாம் இதை சொல்லும். ஏனென்றால் நமக்குள்ளுக்கு எத்தனையோ உணர்வுகள் அடங்கி இருக்கு. ஏனென்றால் நான் வாழ்க்கையில சலிப்பு, சஞ்சலம், வெறுப்பு, வேதனை, கோபம், குரோதம் இது எல்லாம் நமக்குள் உருங்கிறது. காரணம் நாம பத்திரிக்கை வாயிலாகவும் ஒவ்வொருத்தரும் நாம நல்ல மனசோடு இருக்கும். மற்ற நடக்கக்கூடிய அரசியல் வகையிலையும் மற்ற நடக்கக்கூடிய உலக ரீதியிலும் ஒரு மொழியை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. அதுல இந்த உணர்வுகள் கலந்து கலந்து நல்ல. ஆக அதே சமயத்தில் எல்லாவற்றையும் கலந்த உணர்வுகள் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக நமக்கும் முன்னாடி இருக்கு. இதை மாத்தம். அதனால்தான் ஏன்னா ஒரு சொல்லு ஒண்ணு சொல்லி போக கூடாதுங்கிறதுக்காக இத்தனையும் சொல்லி கேட்ட கோரியும் நீங்க கேட்ட உணர்வும் கலரும் சரியா வந்துருச்சா, இன்னும் இதுலயும் தெளிவா சொல்லணும். ஏன்னா ஒரு சொல்லில போயிட்டோம்னா டக்குன்னு ஒரே சொல்லையும் சொல்லலாம் என்ன கலர் என்று. ஆனா உணர்வுகள் இணைக்கி அந்த உணர்வோட சேர்ந்து வர்றது
இதுல உங்க பார்த்தீங்கன்னா முகம் கலர் தெரியும்.